சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அட்டோட எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு ரோகிணிய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா வராங்க. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல மாமா பேசினதெல்லாம் நினச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பா வேண்டான்னு சொன்னாரு. அப்பா வேண்டான்னு சொன்னாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட நிலைமையில கிறிஷை வச்சு அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அப்பாவோட பாசமும் இல்லாமல் அம்மாவோட பாசமும் இல்லாமல் இருக்கிற கிறிஷை நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம மேலே பாசம் வச்சிருக்கிறதா சொல்லி ரோகிணியை அடித்தாங்கல்ல. ஆனால் ரோகிணி நம்மளை தான் பழி வாங்கிறதுக்காக பாப்பா. நம்மள இல்லைனா கூட சரி, அவங்களையும் நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த பார்லர் அம்மா இன்னும் உச்சக்கட்ட கோவத்தில் போயிருக்கோம். நம்ம எதுவுமே பண்ணாத போதே அதை நம்மளை கொல்றதுக்காக அதே மாதிரி உன் கடை உங்கள் அம்மாவோட கடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்க வச்சிருக்கு. ஆனால் இது இப்போ எங்கே இருக்குது, யார் மூலிமா என்ன உதவியை எதிர்பார்த்துட்ருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு இன்னும் ஆபத்து வருமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த பார்லர் அம்மாக்கிட்ட நம்ம எல்லாரும் உஷாராக இருக்கணும். முதல்ல நம்ம சைடு கொண்டு வரணும். அப்போ தான் இந்த பார்லர் அம்மாவால் மறுபடியும் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த சிந்தாமணி மேலே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குங்க. ஏன்னா அடிக்கடிக்கு அத்தைக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.